அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். மேலும் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக செபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மனிதருக்கென்று அல்ல, லாப நோக்கு அல்ல, விளம்பர நோக்கு அல்ல, கமர்ஷியல் அல்ல. ஆண்டவருடைய சுவிசேஷம் என்னால் முடிந்த அளவு என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்து தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய அருளை ஆற்றலை இந்த அறிவிப்பின் மூலமாக உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக நாம் கேட்போம். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒளித்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் எங்கும் தீப ஒளி திருநாள் என்று, தீபாவளி என்று கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 21 பிரிவுகளில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகிறார் என்று தாவீது சொல்கிறான். இது கடவுளிடத்தில் அவருடைய பக்தனாகிய தாவீது கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேக மக்கள் இருட்டில் வாழ்வதே மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லி, ஒருவருக்கும் நம்மை பற்றி தெரியக்கூடாது, நாம் என்ன செய்கிறோம் என்ற காரியமும் தெரியக்கூடாது என்று இருட்டில் வாழ்வதே நல்லது என்று எண்ணுகின்றனர். இன்றைய நவீன மனிதர்கள் நிலையும் இப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது. பல்வேறு விதமான இருள்கள் நம்முடைய வாழ்வை இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது. பொருளாதார தளத்தில் இன்றைக்கு வேலையில்லாத திண்டாட்டம், விலைவாசி, கடன் பிரச்சனை போன்ற சமூகத்தில் நிலவும் ஜாதியம், பெண்ணடிமைத்தனம், அறநெறியற்ற வாழ்க்கை, அறிவு பெருக்கம் முதலிய இருள்கள் தனி மனிதனுடைய வாழ்விலே நிகழ்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்மை சூழ்ந்து முழுமையாக நிரம்பி இருக்கிற இந்த காரணமான ஒளியை யாரும் விரும்புவதில்லை. தீப ஒளி திருவிழா கொண்டாடுகிற இந்த நாளிலே இன்று கூட ஒளியை பற்றியும் அது விடும் சவால்களை பற்றியும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வான வேடிக்கைகளும் வெடிகளும் வெடித்து காசை கரியாக்குவது மட்டுமல்ல, வான மண்டலத்தை சிதைத்து கொண்டிருக்கிறோம். உலகின் ஒளி ஒரு அருமையான மனிதர், நெடுங்காலமாக இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒளியை சந்திக்கக்கூடிய தருணம் வந்தது. அப்பொழுது அவருடைய கண்கள் கூசுவதாக காணப்பட்டது. ஒளிக்குள்ளாக வருவதற்கு அவர் தயங்குகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். இன்றைக்கு நிச்சயமாக இறுதி வரை நீக்க முடியாது என்பதே, இருளின் ஆட்சியை நீக்க முடியாது என்பதே இன்றைய விழா நமக்கு அறிவுறுத்துகிற காரியம். நமக்கு விடுக்கும் நம்பிக்கை செய்தி, இன்றைக்கு இந்த இருளின் தன்மைகளும் இரவின் ஆட்சியும் மக்களுடைய வாழ்வை சிதைத்து சூழ்ந்து கொண்டு சின்னாபின்னப்படுத்துகிறது. ஆனால் கடவுள் ஒளியாக மாறி அவர் அருளும் ஆற்றல் கொடுத்ததை திருமறையிலே பார்க்கிறோம். கடவுளே நீரே என் ஒளி, என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறேன். பல ஆண்டுகளாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேயினுடைய வழிநடத்துதனால் விடுதலை அடைந்ததைப் போல பார்வோனினுடைய படைகள் உருவத்தில் இருள் போல அவர்களை பின்தொடர்ந்து ஒவ்வொரு தருணத்திலும் நெருப்பு தூண் வடிவத்திலும் ஒளியாக மாறி பாதுகாத்ததை யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 22 திருமொழிகளில் பார்க்கிறோம். இதில் கடவுள் ஒளியாக இறைவனது பாதுகாப்பை சுட்டி காட்டுகிறார். சவுலுக்கு தோன்றிய அவனுடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஒளி, ஒரு மனமாற்றத்தின் ஒளியை நாம்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம். இறைவன் ஒளியாக இருந்து நமக்கு மீட்பு, விடுதலை, இரட்சிப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒளி பலவற்றை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தாலும் அடிப்படையாக முக்கியமான இறைவனை சுட்டி நிற்கிறது என்கின்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 8:12, நான் உலகத்தின் ஒளி நானே, கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது வசனம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே உலகின் ஒளியாக வந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை பிரகாசிக்க செய்கிற சந்திரனைப் போலவும் மாற நம்மை அழைக்கிறார். இருளையும் இருளின் தன்மையும் அழிப்பது இறைவனுடைய வேலை என்றாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பணியிலே உலகத்திற்கு நானே ஒளி என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களையும் என்னையும் உலகத்திலே ஒளியாக கடவுள் அழைத்திருக்கிறார். இந்த தீப ஒளி திருநாளிலே உலகத்துக்கு ஒளியாக வந்த அந்த தீய சக்தியாகிய நரகாசூரனை, அந்த தீயவனை, அந்த பிசாசின் மகனை அழித்து மக்கள் அனைவரும் வெளிச்சம் என்கின்ற வெடியை வெடித்து மகிழ்வது போல இன்றைக்கு நாமும் அந்த மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். புத்தர் ஒரு சமயம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய தலைமைச் சீடரான ஆனந்தர் முதல் எல்லா சீடர்களும் அழுது கொண்டு நின்றனர். அப்பொழுது ஒருவர், புத்த பெருமானே, நீங்கள் சாகும் முன்பு எங்களுக்கு மிகச்சிறந்த அறிவுரை ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது புத்தர் எப்போதும் சொன்னதையே இப்போதும் சொல்கிறேன், உனக்கு நீயே ஒளியாயிரு. பி லைட் அன்டு யுவர் செல்ஃப், பி லைட் அன்டு யுவர் செல்ஃப் என்று. எல்லா இடத்திலும் இருள் இருக்கிறது. அந்த இருளை பழிப்பதை விட ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வெளிச்சத்தை காட்டி அந்த வெளிச்சத்தின் ஒளியிலே மக்களை விழிப்புணர்வுகளாக நடத்துவதுதான் தீப ஒளி திருநாள் நம்மை அழைக்கிறது. அந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளிலே கடவுளை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் இருளின் பிடியில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டது போல, ஆண்டவரே, சவுலுக்கு, தாவீதுக்கு, பவுலுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற அந்த இருள்கள், அதிகார இருள், பண இருள், பதவி இருள், இவைகளெல்லாம் அகன்று ஒளியாகிய தீப ஒளியாகிய அந்த அன்பு, நட்பு, இரக்கம், கருணை, விசாரிப்பு அனைத்தும் காணப்பட நீர் அருள்கூர்ந்து ஆசீர்வதித்தருளும். அதையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.